ஆரணி ஆற்றின் கடைநிலை பகுதியான ஆண்டார்மடம் பகுதியில் தரைப்பாலம் உடைந்தது குறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியான நிலையில் மாவட்ட நிர்வாகம் படகு போக்குவரத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், அந்த பகுதியில் போக்குவரத்துக்கு தடை பெற்றிருந்த நிலையில் தற்போது படகு போக்குவரத்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கு? விக்னேஷ், இப்ப ஆரணி ஆற்றில் கடைநிலை பகுதியாக பார்க்கப்படுவது தான் இந்த ஆண்டார்மடம். ஆரணி ஆறு பிச்சாட்டூர் அணையிலிருந்து, ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் அணையிலிருந்து உருவாகி 131 கிலோமீட்டர் கடந்து பழவேற்காட்டு கடலில் கலக்கிறது. இந்த கடைநிலை பகுதியான ஆண்டார்மடம் 126வது கிலோமீட்டரில் இருக்கிறது. இந்த இடத்தில் காட்டூரிலிருந்து பழவேற்காட்டுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலை தரைப்பாலம் உடைந்து சேதமானது, 2 முறை உடைந்து சேதமானது. இந்த நிலையில் இந்த மோக்தா புயல் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மீண்டும் அது உடைந்தது. இது குறித்து நேற்று புதிய தலைமுறையை நாம் பிரத்யேகமாக நேரலை செய்தோம். அப்போது இந்த பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆனாலும் தண்ணீர் வெகுவாக செல்வதால் அந்த உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணிகள் தொய்வு ஏற்படும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்து இருந்த போதும் தற்காலிகமாக படகு போக்குவரத்து ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏனென்றால் அத்தியாவசிய தேவைகள் கூட இவர்கள் 20 கிலோமீட்டர் சுற்றி செல்லக்கூடிய நிலை ஏற்படுவதாகவும், அதே போல பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் பள்ளிகளுக்கு செல்லாமல் வீட்டிலேயே முடங்கி கிடப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள். இது குறித்து நாம் புதிய தலைமுறையில் நேற்று செய்தி வெளியிட்டிருந்தோம். இதனை அடுத்து மாவட்ட நிர்வாகம் தற்போது படகு போக்குவரத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஒரு படகு அமைத்து அதிலிருந்து, அதாவது இந்த கரையில் இருந்து இந்த மறுகரை செல்வதற்காக படகு போக்குவரத்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த படகில் பள்ளி மாணவர்கள் தற்போது இங்கிருந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய அந்த படகில் ஏறி செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கலாம். அதே போல அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட மக்கள் வீட்டை விட்டு வெளியே வராத நிலை இருந்த நிலையில் தற்போது இந்த படகு மூலமாக அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியே செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் காண முடிகிறது. இப்படியாக தற்காலிகமாக இந்த படகு போக்குவரத்து அமைக்கப்பட்டுள்ள சூழலில் புதிய தலைமுறைக்கு அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் என்றால், நேற்று இந்த செய்தியை பிரத்யேகமாக நாம் ஒளிபரப்பிய நேரத்தில் மாவட்ட நிர்வாகம் தற்போது இந்த படகு போக்குவரத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளது. மழை நின்ற பின் மீண்டும் இந்த உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தரப்பட வேண்டும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த படகு போக்குவரத்தால் அத்தியாவசிய தேவைகளுக்கும் அதே போல பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் அந்த ஆண்டார்மடம் பகுதியிலிருந்து தற்போது படகிலிருந்து வெளியே சென்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். விக்னேஷ், திருவள்ளூரில் படகு போக்குவரத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் அதில் ஏறி பயணம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். இந்த நடவடிக்கைக்கு மக்கள் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி எழில்.